ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் என்னாலையும் தொடர்ந்து இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அந்த வெள்ளை முடிக்காரன் அவன் வித்தியாசமான பவரை ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவையும் தள்ள அங்கே பெரிய ஓட்டை கிரியேட் ஆகிருக்கும். அங்கே தான் இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கீழே போகிறதுக்குள்ள மெட்டல் கண்ட்ரோலை ஆக்டிவேட் பண்ண அவனோட பாடி தன்னால அப்படியே பின்னாடி பக்கம் போகுது. கிக் பண்ண அந்த வெள்ளை முடிக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. அட, இங்க என்னதான் போயின்னு இருக்கு, எப்படி இவன் சடனா பின்னாடி போனா? நம்ம ஹீரோ இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஜஸ்ட் மிஸ்ல அங்கிருந்து தப்பிக்கிறான். போன வாழ்க்கையில என்னால இந்த மாதிரிலாம் மூவ் பண்ண முடியாது. நான் இந்த அளவுக்கு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் மெட்டல் கண்ட்ரோலும் அந்த அளவுக்கு போன வாழ்க்கையில எனக்கு இல்ல. இப்படி சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ள அவன் ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவும் தப்பிக்கிறான். அந்த கிக் பண்ண இடத்துல எல்லாமே அப்படியே சுக்குநூறா நொறுங்குது. அடி லீ, நீ என்ன பண்ண இருக்க? வா, என் கூட சண்டை போடு வா. அங்க லீ மேல அவனோட ஃபாஸ்டான கிக்ஸை வச்சு அவன் தாக்குறான். அந்த கிக்ஸும் செம்ம ஃபாஸ்டா இருக்கு. ஆனா நம்ம லீயோட சட்டை அவனால தொட கூட முடியல. அந்த அளவுக்கு லீயும் ஃபாஸ்டா இருக்கான். அவன் பண்ண இம்பாக்ட்ல அவங்க ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடுறாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்க ஒரு காரும் அப்படி நகர ஆரம்பிக்குது. வெளியில இருக்க ஆளுங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா, இங்க என்னதான் போயின்னு இருக்கு, எத்துக்கைக்கு வந்துச்சா என்ன? இந்த சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். மேல நிறையவே சிவிலியன்ஸ் வேற இருக்காங்க. அவங்க எல்லாம் தப்பிப்பாங்கன்னு பார்த்தா இதை போய் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. ஏன்னா சொசைட்டியே இப்படிதான், நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அங்க வெள்ள முடிக்காருன்னு சொல்றான். பரவாயில்லையே, நம்மளுக்கு ஆடியன்ஸும் வந்துட்டாங்க போல. சரி, இப்போ உன்னோட கதையை முடிக்கிறதுக்கான டைம். காலைல உன்னோட முழு பவரை ஆக்டிவேட் பண்ணுவானா? அங்க நம்ம ஹீரோ பயங்கரமா கத்துறான். அடி, உனக்கு என்ன ஆச்சு? இடத்துல எவ்வளவு சிவிலியன்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இருக்கிற மக்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. எதுக்காக அநியாயமா அவங்கள கொல்லணும்? எனக்கு ஒன்னும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவங்க செத்தா செத்துட்டு போட்டோம். நான் உன்ன மாதிரி அவங்கள ஒரு டிராஷ் தான். அங்க இதே வேகத்தோட சம வேகமா அவன் பஞ்சடிக்க வருவானா? அங்க லீக்கும் புஞ்சு போயிடுச்சு. இவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான். நான் தான் உன்னோட வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போடணும்னு நினைக்கிறேன் ஆஸ் அ பிளேயரா. அங்க முழு வேகத்தோட அவன் தாக்க வந்திருப்பால. நம்ம ஹீரோ ஒரு புது விதமான பவரை ஆக்டிவேட் பண்றான், மெட்டல் ஸ்மாஷ்னு. இந்த அட்டாக் பண்ண அத்த செகண்டே அவனோட காலு அது அப்படியே பயங்கரமா வெடிக்குது. உன்னவங்க காலை போச்சுன்னு ஐயோ எம்மானு கத்தின்னு இருக்கான். ஆமா பைத்தியக்காரா, நீ என்னோட காலை என்னடா பண்ண? அதே மாதிரி என் கிட்ட வராத. சரி, இந்த மாதிரி நான் உன்கிட்ட லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். எதுக்காக நீ எவ்வளவு தூரம் வந்த? வேற எதுக்கு? உன்ன மாதிரி ஒரு கொசுவை உயிரோட எதுக்கு வேணும்? அதனால அந்த கொசுவை மொத்தமா அழிச்சிடலான்னு வந்தேன். கேட்டவுடனே நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சிங்கன்னே சொல்றான். அப்படியா? ஆனா எனக்கும் ஒரு ரீசன் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவன் ஒரு பிளேயர்னு சொன்னா அது ரொம்ப அசிங்கமா இருக்கு விஷயம். ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்களால் தான்டா இந்த உலகத்துல வில்லன்ஸே வராங்க. ஆமா, நீ என்ன பேசின்னு இருக்க? ஏதோ நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கியா? வாய மூடு. இதுக்கப்புறமும் நீ என்னோட கண்ணில் மாட்டின அவ்வளவுதான், அங்கேயே உன்னோட கதையை முடிச்சிருவேன். இப்போ உன்னோட கால ஒண்டிதான் போயிருக்கு, அடுத்த வாட்டி நீயே இருக்க மாட்டேன். இதை கேட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடமே நாசமா இருக்கும்ல. அதனால நிறையவே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து முக்கியமா நம்ம ஹீரோவை அவங்க கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவும் தானே அங்க சண்டை போட்டிருக்கான். நிறைய பேரு நம்ம ஹீரோவை பாராட்டதான் செஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோ இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த இடமே நாசமா இருக்கும். அந்த இடமும் மத்தவங்க எல்லாரும் சேஃபா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் ஒரு வகையிலேயே. ஆனா நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தது இல்லப்பா. நான் உன்னோட முகத்துல எந்த விதமான காயமும் இல்ல. வேக்கனஸோட சண்டைனாலேயே எப்பயுமே காயம் இருக்கதான் செய்யும் முகத்துல. அது தெரியல, அவனோட காலு தன்னால வெடிச்சுதான். அதனால நான் சேஃப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சரிப்பா, இந்த மாதிரி நீ ஃப்ரீ ஆயிட்ட, அதனால நீ போகலாம், ரொம்ப நன்றி இப்படின்னு நம்ம ஹீரோ அங்க போயிடறான். இதுக்கப்புறம் தான் அங்க இன்னொருத்தர் ஒரு ரிப்போர்ட்டையே கொண்டு வராரு. அந்த ரிப்போர்ட்டரை அந்த ஆபீசர் சரியா பாத்துருக்க மாட்டாரு. இன்னொருத்தர் அந்த ரிப்போர்ட்டை காட்ட இதை பார்த்து அவரு ஆடி போறாரு. ஏன்னா நம்ம லீ இருக்கான்ல, அவன் வெறும் எஃப் ரேங்க் தான். அவன் ஆர்மரோட இருக்கிற அந்த சி ரேங்க் ஆளு. இந்த வெள்ள முடிக்காரனை அப்படியே முடிச்சிட்டான். அதுவும் அவனோட முகத்திலயும் இல்ல உடம்புலயும் எங்கேயுமே ஸ்கிராச்சே இல்லாம. இது எனக்கு புரியல, அவன் உண்மையிலேயே யாருதான்? சொல்லி வாய மூடுறதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம். கூடிய சீக்கிரத்துல ஷியோன் ஸ்டேஷன் அந்த இடத்துல ஒரு கேட் அப்பியர் ஆக போகுது. அதனால நிறைய பேர் இறப்பாங்க. டிசாஸ்டரா இருக்கிற நிறைய மாஸ்டர்ஸுங்க அதுங்க எல்லாமே வரும். அதுங்களை இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. போன வாழ்க்கையில கிட்டத்தட்ட 745 பேர் அந்த ஷியோல் ஸ்டேஷன்ல இறந்து போயிட்டாங்க.
அதனால டைரக்டா நம்ம லீயும் அங்கதான் வரான். லீயும் சொல்றான், இப்போ என்னால எதுவுமே அங்க பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா அந்த வில்லன் அவன் வந்து இதுக்கு இடையில தான் ஒளிஞ்சுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா போச்சுன்னா அவ்வளவுதான், அவன் கண்டிப்பா ஒளிஞ்சுப்பான். அதனால ஃபியூச்சர் எப்படி மாறும் அதுவும் எனக்கு தெரியாது. அதனால நான் இன்னமும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி யோசிக்கும் போதே அங்க சோய் அந்த பொண்ணு வரா. ஆமா, நான் உங்களை தான் தேர்ந்தேன், விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், போலீஸ் வந்து நேத்து நைட்டு உங்களை புடிச்சிட்டு போயிச்சான். அதே மாதிரி நாங்களும் எவ்வளவோ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், இருந்தாலும் எதுவுமே அங்க கான்டாக்டே ஆகல. இத பாக்குற ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். சோய் எதுக்கு இங்க வரணும், போன வாழ்க்கையில சோய் வந்து இங்க இல்ல. அங்க லீயும் சொல்றான், என்ன விஷயம்னா என்னோட போன் அது வந்து நொறுங்கி போயிடுச்சு. அங்க லீக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல, ஏன்னா ஒரு நிமிஷமும் இதுதான் இருக்கு. அதுக்கும் மேல நான் பண்ண வேலையில இந்த ஃபியூச்சர் அது என்ன மாறிச்சா? அங்க சோயும் விடாம நொயின்னு கேட்டே இருக்கா. சரி, அதுதான் விஷயம்னா இந்த மாதிரி நேத்து எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போனீங்க, அதை பத்தி நீங்க சொல்லணும். அங்க லீ சுத்தமா கண்டுக்கவே இல்லையே, ஏன்னா மிஷின் வந்து இதே மாதிரி போச்சுன்னா ஃபெயில் ஆயிடும்ல. இதனால நம்ம லீ அங்க எபிலிட்டி யூஸ் பண்ணி நிறைய இடத்துல ஸ்டீல் பால பரப்பி வர்றான். அந்த இடம் முழுக்க போகுது. அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் என்னதுன்னே புரியல. அட, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டு இருக்கேன், இங்க பாட்டுன்னு எதுவும் சொல்லாம இந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்கீங்க. ஏய்ச்சோ, இப்போ ஒன்னும் அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் சிக்னலை கொடுத்த அடுத்த செகண்டே நீ வந்து ஓடணும், எங்க கேஸ் மாஸ்க் இருக்கு அதை வந்து நீ தேடணும். இதை கேட்கிற அவளுக்கு புரியல. அங்க சில பல செகண்ட்ஸ்லயே ஏதோ ஒண்ணு டார்க்கா அப்பியர் ஆகுது. அதுவும் ஒரு கேட்டு தான். அதுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாச மாஸ்டர் அப்படியே வெளியில வந்து அதை பாக்குற எல்லாருமே ஓடி போறாங்க. சோய் கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான், சீக்கிரம் அதை கொண்டு வா. இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய வளையம் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல யார் யார் இருந்தாங்களோ எல்லாருமே ஒரு கேட்டுக்குள்ள மாட்டிட்டாங்க. இது வந்து ஒரு நியூவான ஈவெண்ட். இதுக்குள்ள நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மாட்டிக்கினீங்க. ஒருத்தங்களால இதுக்குள்ள வர முடியும், ஆனா வெளியில போக முடியாது. அதே மாதிரி என்ட்ரி லெவல் 15. இப்போ அந்த வளையத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஒன்னு பாஸ் மாஸ்டரை கொல்லணும், இல்லைன்னா 6 ஹவருக்கு நீங்க சர்வே ஆகுற மாதிரி இருக்கும். அங்க வளையம் கிரியேட் ஆயிருக்கும்ல, அது வழியா அங்க மாஸ்டர்ஸ் வந்திருக்கும்ல. அங்க யாருக்குமே புரியல, எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி இதுதான் சரியான வாய்ப்பு, நான் சொன்ன விஷயத்த நீ பண்ணு. நானும் சோல்ஜர் தான், இந்த மாதிரி நானும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணும். நீங்க என்ன பண்ண ட்ரை பண்றீங்க அது வந்து எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து உங்களை முழுமையா நம்புறேன். அதனால கமாண்டர், நீங்க உயிரோட இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேத்தலியனை காட்டுறாங்க. நம்ம பேத்தலியனை அங்க மேலதிகாரி வச்சு கிளின்னு கிளிக்கிறாரு. ஐயோ, உனக்கு அறிவு இருக்கா, எஃப் கிரேட்ல இருக்க ஒரு சோல்ஜர், இவனை போயும் ஒரு ஆபீசரா மாத்திருக்கேன். பேத்தலியனும் சொல்றாரு, உண்மையா சொன்னா நம்ம ரேங்கை வச்சு எதையுமே பார்க்க கூடாது, உன்னோட ரேங்க் ரொம்ப கம்மியா இருக்கலாம், இருந்தாலும் அவனோட பர்ஃபார்மன்ஸ் அது வந்து ரொம்ப அதிகம், அதனால நம்ம ரேங்கை நம்பாம அவங்களோட திறமையை நம்பலாம் இப்படின்னு நம்ம பேத்தலியன் சொல்ல இந்த இடத்துல ஒரு ரொம்ப கடுப்பாவுறாரு. என்ன பேத்தலியன் சொல்ல இருக்க, இந்த மாதிரி என்னையும் நீ எஜுகேட் பண்ண பாக்குறியா, நான் யாருன்னு தெரியும்ல. இப்பதான் இந்த மேலதிகாரியை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இவரோட பேரு ஜாங் சோல், ஏ ரேங்க்ல இருக்க ஒரு பிளேயர் தான் இவரு. மிலிட்டரியில இவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, டாக்டிக்கல் வெப்பன்னு. இல்ல சார், இந்த மாதிரி நான் ஒன்னும் உங்களை எஜுகேட் பண்ணவோ உங்களை டிசிஷனை மாத்த வைக்கவோ நான் செய்யல, ஆனா பெரிய ஆபீசர் அங்க கேட்கல. நீ வந்து யாரு, உன்னை யாரு ஒரு எஃப்என் சோல்ஜரை ஆபீசரா மாத்த சொன்னா? நீங்க சொல்றத வச்செல்லாம் பார்த்தா இந்த மிலிட்டரி சிஸ்டம்ல ஏதோ தப்பு இருக்க மாதிரியும் நாங்க பண்றதெல்லாம் சரியே இல்லாத மாதிரியும் இல்ல நீ சொல்ல இருக்க. பேத்தலியான், இந்த மாதிரி நீ என்னத்தை பாத்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் தெரியுமா இப்படி சொல்றேன் பேத்தலியான், ஏன்னா எப்பயுமே ஒரு பூச்சி அது வந்து ஒரு பூச்சி தான், உனக்கு புரியுதா பேத்தலியான்? ஆனா அதுக்குள்ள ஒரு மெசேஜ் வருது, அதை கிளிக் பண்ண அதுல ஒரு மெசேஜும் உங்களுக்கு வருது. ஃபியூல் ஸ்டேஷன்ல அன்லக்கிலி ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய கேட் அப்பியர் இருக்கு, அதுல இது வரைக்கும் பார்க்காத பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆயிருக்கான். இதுக்கப்புறம் அந்த கேட்டை தான் காட்டுறாங்க. உள்ள நிறையவே மிலிட்டரி ஆளுங்க தாக்குறாங்களா. அவங்க என்னதான் ஃபயர் மேஜிக் கேஸ் பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு ஆகுதோ இல்லையோ அது இவங்கள பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. இதனால எல்லாருமே தப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. ஒரு புத்திசாலியான சோல்ஜரும் சொல்றாரு, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தா அந்த மாஸ்டர் மேல ஃபயர் அட்டாக்ஸ் அது எதுவுமே ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ சீக்கிரம் உங்களோட அட்டாக்க ஐஸ் அட்டாக்க மாத்துங்க. அதனால எல்லாருமே எங்க ஐஸ் அட்டாக்க பண்றாங்க. அதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிக்குதா. அங்க அது உரையிற வேகத்தை பார்க்கும் போதே அவருக்கு தெரியுது சைஸ் ரொம்பவும் பெருசா இருக்கு, இது அழிக்கிறதும் ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட கண்ணை நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும். அதனால அவரு ஓடி வந்து சொல்றாரு, எல்லாருமே அப்படிதான் உரைய வைங்க, நான் இதை ஒரு வாய்ப்பா வச்சு அதோட கண்ணை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறேன். ஆனா அவரு தாக்க போகும் போதே அந்த ஐஸ் எல்லாத்தையுமே உடைக்குது. அவரையும் அப்படியே முழுங்கலான்னு ஆணு வாயை திறக்குதா. இந்த ஆபீசருக்கு என்ன பண்ணும் தெரியாம அவரோட பிளேட் அப்படியே சுத்த ஆரம்பிப்பாரா. நான் அதுக்குள்ள ஒரு மெட்டாலிக் பால் அங்க உருண்டு வருது.
இது பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். பரவாயில்ல, இந்த மாதிரி நான் வந்துட்டேன்ல, சோ என்னோட பவரை நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த மெட்டல் கிராஷ் அந்த பவரை பயன்படுத்த அந்த மாஸ்டரை சுத்தி ஒரு ஹார்டான ஷெல் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிரஷர் கிரியேட் ஆக அது அப்படியே அந்த ஷெல்லும் கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. பாக்குற மத்தவங்களால எதையுமே நம்ப முடியல. யாரா இவன் திடீர்னு வந்தோனே அசால்ட்டா கொண்டுன்னு இருக்கான். நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொள்றதுக்கு ட்ரை பண்ணோம், எங்களால ஒரு கீரலை கூட உருவாக்க முடியல, என்ன இது அப்படின்னு அவங்க ஆச்சரியமா வராங்க. அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான், பரவாயில்ல, உண்மையை சொன்னா நான் எதிர்பார்க்கல, இந்த பவர் போதும்னு நினைக்கிறேன் இந்த கேட்டை அப்படியே நிறுத்துறதுக்கு. அந்த மாஸ்டரோட ஷெல் அழிஞ்சாலும் அது இன்னமும் அழிஞ்சிருக்காது, அது அப்படியே தாக்குவது. ஆனா நம்ம ஆளு அங்க நிக்கலையே. அவன் கிட்ட இருக்கிற அந்த மெட்டல் பால் அதை அவன் ஸ்பின் பண்ண வைக்கிறான். அந்த மாஸ்டருக்குள்ள அப்படியே ஸ்பின் ஆகுது. இதனால அதோட வயிறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பின் ஆகி கிளியமா. அங்க ஹீரோவும் சொல்றான், என்ன எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது? அப்படியே உன் வயிற்றுல பால் ரங்கராட்டம் சுத்துற மாதிரி ஃபீல் ஆகுதோ? மாஸ்டர் பயங்கரமா கத்தி அப்படியே சாகுது. பாக்குற அந்த புத்திசாலி கமாண்டர் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கண்டிப்பா இவன் எஸ் ரேங்க் ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா நீ என்ன எஸ் ரேங்க் ஆளா என்ன? ஆனா அது எதுக்குமே அவன் ரிப்ளை பண்ணல. அங்க அவன் சொல்றான், அதுக்குள்ள உங்களோட கவனத்தை சதற விடுறீங்களா? இன்னமும் சண்டை ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் வேவ் வரப்போகுது. இந்த இடத்துல அப்படியே ஆளும் மேல பாக்க இந்த இடத்துல திடீர்னு நிறைய மாஸ்டர்ஸ் அதே மாதிரி அப்பியர் ஆகுது. அவ்வளவுதான், வாங்க இன்னைக்கு உங்களை ஒரு வழியாக்காம நான் விட போதில்ல அப்படின்னு இவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த கேட்டை கிளியர் பண்ற மூலமா ஹீரோ இன்னமும் ஸ்ட்ராங் ஆவான். நம்ம ஹீரோ கிட்ட இன்னமும் என்னென்ன பவர்லாம் கிடைக்குதுன்னு நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.